விரும்புவதில்லை என்று அவருடைய அருள்களை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் விருந்து அது நமக்கு எப்படி ஆரோக்கியமாக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான போதனைகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் தாயகம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அழகிய முன்மாதிரி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நான் என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவு எந்த உடலுக்கு ஆரோக்கியமானது, எந்த நோய்க்கு ஆரோக்கியமானது என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, எந்த உணவை பற்றி சொல்கிறார்களோ, எந்த பழவர்க்கங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சரி, அந்த நோய்க்கு இந்த உணவில் இந்த பழவர்க்கங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நோய் நிவாரணம் இருப்பது நாங்கள் உணர்கிறோம் ஆய்வு செய்யும் பொழுது என்று பிரபல்யமான மருத்துவர் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த நோயும் இறங்கவில்லை, உலகத்திற்கு எந்த நோயும் இறங்கவில்லை, அதற்குண்டான நிவாரணம் வழங்கப்படாமல் என்ன செய்யல, நோய் வரையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருத்து என்னண்டா, அல்லாஹ் ஒரு நோயை தர்றான்டா, அதற்குண்டான மருத்துவத்தையும் அல்லாஹ் தருகிறான் என்ற அடிப்படையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முன்புள்ள உணவுகள்லாம் இருக்குத, முன்புள்ள உணவு எப்படி இருந்துச்சு? உடலுக்கும் ஆரோக்கியம், உணவும் ஆரோக்கியமாக இருந்தது. உடலுக்கும் ஆரோக்கியமாக இருந்தது, உணவும் அதை போன்று உணவும் ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் உணவும் ஆரோக்கியம் இல்லை, அதை சாப்பிடுவதால் உடலும் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழலில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவை எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட வேண்டும், அதனால் என்ன உடலில் ஆரோக்கியம் ஏற்படுகிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சமுதாயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார். அருமையானவர்களே, விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் எல்லோருமே தங்களுடைய புருவங்களை உயர்த்தி ஆச்சரியத்தில் அப்படியே மெய் மறந்து இருக்கிறார்கள், மெய் சிலிர்த்து போய் இருக்கிறார்கள். செய்தி என்னண்டா, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணவு இந்த உடலுக்கு இந்த நோய்க்கு ஷிஃபா கிடைக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி இருப்பார்கள் என்று ஒவ்வொரு மருத்துவர்களும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவராக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, விருந்தும் மருந்தும் பொதுவாக ஷரியத்து நமக்கு என்ன சொல்லுகிறதுடா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு ஃப்ரீயாக இருக்கும், காற்று போகக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய உணவு உடலில் இருக்க வேண்டும், அதுதான் ஆரோக்கியம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், அவர்களை பற்றி சஹாபிகள் சொல்வார்கள், லா அகல முத்தகிஅன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து ஒரு நாள் சாப்பிட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சாப்பிட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சாப்பிட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பணிகள் காலணிகளை அணிந்து கொண்டு சாப்பிட்டதில்லை. இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உடலுக்கு ஒரு உணவு செல்கிறது என்றால், அது ஆரோக்கியமாக அமைய வேண்டும் என்றால்
நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும் என்று நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அதை நீங்கள் பாருங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றிற்கும் ரோல் மாடல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் முதல் உணவு குர்ஆனில் சொல்லப்பட்ட உணவு, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவுக்கு சொல்லப்பட்ட தாத்பரியம், இப்போது ஆய்வு செய்யக்கூடிய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த நோய் நிவாரணம் என்பதை மூன்றையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? தேன். தேனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனிலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தேனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வௌஹா, நாம் வஹி அறிவித்தோம். ரப்புக, உம்முடைய ரப்பு வஹி அறிவித்தான். யாருக்கு? இலன்னஹலு, தேனீக்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. தேனீக்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான் அப்படின்னா என்ன சொல்லிட்டு அந்த ஆயத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்வா, தேன் இருக்குது இல்லையா, அது அற்புதமான ஒரு உணவு. அது உடலுக்குள் சென்றால் அது மருந்தாக, உடலுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி அது செயல்படுகிறது. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ் சொல்லலாம். அந்த தேன்ல ஷிஃபா இருக்கிறது, நோய் நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுவார். ஒரு சந்தர்ப்பம் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். ஒரு மனுஷன் வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யா ரசூலுல்லாஹ், எனக்கு கடுமையான வயிற்று வலி, எனக்கு கடுமையான வயிற்று வலி யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி முறையிடுறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விருந்தாகவும் அமையணும், அது மருந்தாகவும் அமையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்க தாஹா யா தபீபி, நம் மொழித ஓரம் இல்லையா சுபஹான மொழியில தாஹா தபீப்னா யார் தெரியுமா? மருத்துவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மருத்துவம்! ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீர் மருத்துவம், ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வை மருத்துவம், எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் தான். அந்த அடிப்படையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், வயிற்று வலியால் நான் கடும் அவதிப்படுகிறேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு மருத்துவம் நான் செய்ய வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்திஹி அசலா, அவருக்கு தேனை புகட்டுங்கிறாங்க. நல்ல விளங்கணும், தேனில் எவ்வளவு ஷிஃபா இருக்குது. கலப்படம் இல்லாத தேனாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் எல்லாமே கலப்படம் தான். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்திஹி அசலா, அவனுக்கு தேனை கொடுன்னு சொன்னாங்க. அந்த சஹாபிக்கு தேன் கொடுக்கப்பட்டது, குடித்தாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை யாரும் சொல்லா, வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இஸ்கிஹி அசலா, ரெண்டாவது தடவை சொன்னாங்க, தேனை கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. தேனை கொடுக்கப்பட்டது. மூன்றாவது இப்போ எப்படி வயிறு இருக்குதுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலுல்லாஹ், வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. இஸ்கிஹி அசலன், தேனை கொடுங்கோ அப்படின்னு நினைச்சாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மூன்றாவது தடவையும் தேன் கொடுக்கப்பட்டது. தேன் எவ்வளவு ஷிஃபா தெரியுமா? தேன் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்வான், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் தேனை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேன், தேனை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேன், நீங்கள் அதை மறுத்து விடாதீர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். மறுக்கக்கூடியவர்களும் அல்ல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது தடவை அந்த சஹாபிக்கு தேனை கொடுங்கன்னு சொல்றாங்க. தேனை கொடுக்கப்பட்டது. இப்போது உங்களுடைய வயிற்று வலி எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ விளங்கணும், வயிற்று வலி ஏற்படுமையானால், அசௌகரியங்கள் ஏற்படுமையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மருத்துவம், முதல் மருத்துவம் எது தெரியுமா? தேனு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது தடவை தேனை கொடுங்கன்னு சொன்னாங்க. தேனை கொடுத்தால் இப்போது எனக்கு வயிற்று வலி குறையில அப்படின்னு சொன்னாங்க இந்த சஹாபி. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை தான் சொன்னான், அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான். வகதப பத்னு அஹீக, உன் சகோதரருடைய வயிறு பொய் சொல்லுதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தேன்ல ஷிஃபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், தேன்ல ஷிஃபா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க எப்படி உங்க வயிற்றுல ஷிஃபா இல்லாமல் இருக்கும்? உங்க சகோதரனுடைய வயிறு பொய் சொல்லுதுங்கிறாங்க. மீண்டும் கொடுக்கப்பட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்கிஹி அஸலா, 4வது முறையும் தேனை கொடுக்கப்பட்ட போது சொல்றாங்க ஃபஸகாஹு, அதை குடித்தார். ஃபபரஅ, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு ஷிஃபாவை ஏற்படுத்தினான் என்று சையத் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். இப்போ மருத்துவம் இப்போ என்ன சொல்லுது? குர்ஆன்ல சொல்றோம் தேன் ஷிஃபா, அதில் மிகப்பெரிய நோய் நிவாரணம் இருக்குன்னு அல்லாஹ் சொன்னதாகவும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாகவும் நாம் சொல்லிட்டோம். இப்போ மருத்துவம் என்ன சொல்லுகிறது அதை நாம் பார்க்கணும் இல்லையா? சொல்றாங்க மருத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? தேனை ஒரு மனிதன் குடிப்பானையானால் நல்ல ஜீரண சக்தி ஏற்படுகிறது. இறைப்பை இல்லையா, இறைப்பை அது சக்தி பெறுகிறது. மட்டுமல்லாமல் சொல்றாங்க ஒரு டம்ளர்ல ஒரு பாலை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்பூன் தேனை நீங்கள் கலந்து குடித்தால் உங்களுடைய ஜீரண உறுப்புகள் பலம் பெறும் என்பதை மருத்துவர்கள் இன்றைய நிலையில சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க தேனை பற்றி. அருமையானவர்களே, உடல் சுறுசுறுப்பு ஏற்படுகிறதாம். எந்த காலையில் எழுந்த உடனே தேனை குடிங்க சொன்னது யார் அதை விளங்கணும். சாதிக்குல் வாதில் அமீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த நோய் ஏற்படுதா நீங்க அதை குடியுங்கள். குடிக்க சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறதா தேனை குடியுங்கள், மருத்துவம் சொல்கிறது. ஜலதோஷம் ஏற்படுகிறதா தேனை குடியுங்கள். நுரையீரல் சுற்றி உள்ளதில் உங்களுக்கு சளி இருக்கிறதா தேனை குடியுங்கள். குடல் வயிறு கோளாறுகள் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம், வயிற்றில் கோளாறு ஏற்படலாம். அடிக்கடி இப்போது ஏற்படக்கூடிய உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், அவைகளுக்கு நிவாரணம் நீங்கள் தேனை குடியுங்கள். மருத்துவம் இப்பொழுது சொல்லுகிறது. குளிர்ச்சியால் ஏற்படக்கூடிய குளிர்ச்சியான காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் நீங்கள் தேனை குடிப்பதால் நீங்குகிறது. அதே போன்று இதய பாதிப்புகள் நீங்குகிறது. புதிய இரத்தம் தேனை குடிப்பதால் உற்பத்தியாகிறது என்பதை இன்றைய மருத்துவம் நமக்கு என்ன செய்து தேன் மூலமாக படிப்பினையே தருகிறது. நான் இங்கே சொல்ல வந்த செய்தி, குர்ஆன் ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னது, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் நோய் நிவாரணம், அதை சாப்பிடுவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்று 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள். மருத்துவம் அதை உண்மைப்படுத்துகிறது இன்றைய காலத்தில். ஹைர், இது தேனை பற்றி நீண்ட மருத்துவத்துக்கு மத்தியில் ஒரு சிறிய துளி செய்தியது. அடுத்து என்ன என்று நாம் பார்ப்போமையானால் மாவும் தண்ணீர். தண்ணீர் சாமானியமானதல்ல, ரூஹுக்கு ரூஹும் சொல்லுவாங்க. தண்ணீர் அவசியமானது. எந்த உணவை சாப்பிட்டு தண்ணீர் இல்லாமல் இருந்தால் அது உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சஹாபிகள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை ஒரு டம்ளரில் எடுத்தாங்க வைங்களேன், ஒரு கிளாஸில் எடுத்தேன்னு வைங்களேன், அப்படி ஒட்டகத்தை குடிக்கிற மாதிரி ஒரே மூச்சில் குடிக்க மாட்டாங்க. அது உடலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்தால் 3 தடவை எடுத்து எடுத்து குடிப்பார்கள். இன்றைக்கு மருத்துவம் அதை உண்மைப்படுத்துது. வேகமாக ஒரே தாகத்தினால அவசரத்தினால நம்ம ஒரே மடக்கில் குடித்தால் இன்றைக்கு சொல்ற ஹார்ட்டுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தண்ணீரை குடிப்பார்கள். ஒரு மடக்கு குடிப்பாங்க, எடுத்துருவாங்க. 2வது மடக்கு குடிப்பார்கள், எடுத்து விடுவார்கள். 3வது மடக்கு அந்த தண்ணீரை முழுமைப்படுத்துவார்கள் என்று சஹாபிகள் சொல்லக்கூடிய செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மூச்சு விட்டு குடிக்கணும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூச்சை விட்டுண்டா குடிக்கும்போது அப்படி மூச்சை எடுத்து விட்டு குடிக்கும்போது அது உடலுக்கு ஆரோக்கியமானது. அதனால் தாகமும் தனியும். சொன்ன கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்ணீர் இருக்குதே அது எவ்வளோ பெரிய பாக்கியமானது தெரியுமா? உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுமையானால்
உடலில் வெப்பம் ஏற்படுமையானால், உடலில் சூடு ஏற்படுமையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மருத்துவம் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன செய்யுங்கள், தண்ணீரை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தனியுங்கள், ஒத்தனம் கொடுங்கிறார். காய்ச்சல் கடுமையாக ஏற்பட்டால் என்ன செய்யறான்? இப்போ மருத்துவம் தண்ணீரை வைத்து தான் முதல்ல ஒத்தனம் கொடுக்குறான். தண்ணீரை கொண்டு குளுமைப்படுத்துகிறான். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காய்ச்சல் சூடு உடலுக்கு எதுக்கு ஏற்படுது தெரியுமா? அது அந்த சூடு எதில் உள்ள சூடு தெரியுமா? நரகத்துடைய வெப்ப காத்தினால் ஏற்படக்கூடிய சூடுங்களாம். உடலில் நம்ம காய்ச்சல் வருதா, கொதிக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்முடைய பாவங்கள் நீங்குகிறது. அது நரகத்துடைய வெப்பத்துடைய காற்றுடைய சூழல் நம்முடைய உடலில் அது தாக்கும் பொழுது சூடு ஏற்படுகிறது. எனவே சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தண்ணீரை கொண்டு அணையுங்கள், அதை ஒத்தனம் கொடுங்கள், அது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக ஆகும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இங்கே உடலில் ஆரோக்கியம் நமக்கு வேண்டுமையானால் தண்ணீர் அவசியமானது. தண்ணீர் அவசியமானது. சக்கராத்துடைய ஹாலில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது கடலையே தண்ணீராக்கி கொடுத்தாலும் கூட அந்த தாகம் தீராதுன்னு சொல்வார்கள் பெரியவர்கள். தாகமே தீராது, அப்படி அளவுக்கு நாவுகள் வறண்டு போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கலிமா ஷஹாதத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த நாதாக்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தந்துள்வானாக. அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உணவும் உடலுக்கு என்ன வேலைகளை செய்கிறது, அந்த விருந்து உடலுக்குள்ளால் போனால், அந்த உணவு உடலுக்குள்ளால் போனால் அது செய்யக்கூடிய மருத்துவம் என்ன என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சமுதாயத்திற்கு பதிவு செய்தார். அருமையானவர்களே, பால் இங்கே எந்த மஜ்லிஸ்லையும் நம்முடைய ஆபாக்கள் பாலை வைப்பாங்க. பால் இருக்குது, அது பொக்கிஷமானது. எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தான் கேட்கல. பாலை கொடுக்கும்போது குடிச்சிட்டு துவா கேட்கக்கூடிய துவா என்னது? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு அப்படின்னு துவா கேட்பாங்க. யா அல்லாஹ், எனக்கு இதில் அதிகமான அபிவிருத்தியை தா, பால்ல இன்னும் அதிகப்படுத்து, பரக்கத்தை தா என்று கேட்ட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அடுத்து கேட்குறான், வஸித்னா மின்ஹு, இன்னும் அதிலிருந்து அதிகப்படுத்து, எனக்கு பால் அதிகமாக தா என்று என்ன செய்றாங்க? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிக்கு பால் வழங்கப்பட்டால் அதை மறுக்க மாட்டார். பால் இருக்குது, அது புண்ணியமானது. ஒரு வரலாறை இங்கே நான் நினைவுபடுத்துவேன். அல்லாமா நபி முஹம்மது இஸ்மாயில் ஆடி முஃப்தி ரலியல்லாஹு தஆலா ஒரு சமயம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபில் பயான் பண்ணிக்கிறான். தெரிந்த தகவல் தான், பெரியவர்களுக்கு தெரியலாம், நினைவூட்டுகிறேன். பால் எவ்வளோ பரக்கத்தானது என்பது. பால் அன்றைக்கு எப்போதும் மஜ்லிஸில் ஊற்றப்பட வேண்டிய பால் தெரிஞ்சு போயிட்டு நபி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய உயிரோட்டமான பயானை மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி உயிரோட்டமான பயான் என்றால், ஒரு ஹதீதை அறிவிப்பார்களே ஆனால் அந்த ஹதீதிலேயே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுவார்கள். பயானில் கூட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்து நினைச்சுவாங்க, பேசுவாங்க. ஒரு நாள் அந்த பால் ஊற்ற வேண்டிய பால் தரைஞ்சு போயிட்டு என்ன செய்யணும்னு அங்கே இருக்கக்கூடிய கமிட்டியாளர்கள் நிர்வாகிகள் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பாட்ட வந்து பயானில் சொல்கிறாங்க, ஆடிம் அவர்களே, வழக்கமாக ஊற்றப்பட வேண்டிய பால் தரைஞ்சு போயிட்டு இப்போ என்ன செய்கிறது, கொஞ்சம் பயானை நீட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. நீட்டெல்லாம் முடியாது, அதை அப்படி மூடி வை அப்பா சொல்கிறாங்க. பயான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இடையில் பாட்டனார் அப்பா அவர்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. எவ்வளோ உயிரோட்டம் உள்ள வார்த்தை! அவர்களுடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தையுடைய அந்த வீரியத்தை பாருங்கள். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தால் பால் பொங்குவதை போன்று பொங்குமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. கீழே ஊற்ற வேண்டிய பால், திரைஞ்சி போன பால், ஒன்றுக்கும் உதவாத பால்,
பிசைந்து போய் கைகளை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த போது அந்த அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக வந்த செய்தியின் விளைவு என்ன நடந்தது தெரியுமா? பால் அப்படியே எரிசிலே குதூகலமாகி பால் கீழே ஊற்றப்பட வேண்டிய பால் அது தன்னை தயார்படுத்தி கொண்டு எரிசி மக்களுக்கு அது பானமாக அமைந்தது. தெரிஞ்சு போன பால் சுத்தமான பாலாக மாறியது. அதுதான் வரலாறு. இங்கே நான் சொல்ல வந்த தகவல், அப்பா அவர்கள் என்ன சொல்றாங்க, சொல்லக்கூடிய ஆள் ஒரு பெரிய மகான், ஆனால் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தால் பால் பொங்குவதை போன்று பொங்கும் என்ற ஒரு வார்த்தை, அந்த பால் என்ன நினைத்திருக்கும்? கொஞ்சம் நினைக்கிட்டு பாருங்க, கற்பனை செஞ்சு பாருங்க. கற்பனை என்றாலும் கூட அதுதான் உண்மை. அந்த பால் என்ன நினைத்திருக்கும்? ஆஹா, ஏந்தல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை போன்றா சிரிப்பார்கள், நான் ஏன் சிரிக்காமல் இருக்க வேண்டும் என்று அது குதூகலத்தோடு பொங்கியது என்ற செய்தியை வரலாற்றில் பெரியவர்கள் சொல்ல நாம் செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் இங்கே சொல்ல வந்த செய்தி, பால் இருக்கிற யார் தந்தாலும் மறுக்காதீங்க. மஜ்லிஸில் பாலை வைக்கிறாங்க, புதுசாக நிக்காக முடிஞ்சாலும் பாலை கொடுக்குறாங்க. எல்லா விதமான நிகழ்வுகளிலும் பாலை முற்படுத்துகிறார்கள் நம்முடைய ஆபாக்கள். எது அடிப்படையில்? ஒவ்வொன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்தான ஹதீஸின் அடிப்படையில் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை வந்துட்டான்னு வைங்களேன், அதை மறுக்கவே மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு ஒரு தடவை ரசூலுல்லாஹ்க்கு பால் வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிக்கிறாங்க. செய்தி அது மாறுகிறது. பாலை குடிச்சிட்டு மிச்சம் இருக்குது. இடது பக்கத்தில் செய்யணும் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போன்ற வைக்கிறான். இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள் இருக்கிறார், சிறு வயது சஹாபிகள். இப்போ இந்த பாலை குடிச்சிட்டு என்ன செய்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மகன்ட்ட ஒரு அனுமதி கேட்குறாங்க. குழந்தை சின்ன வயசு பிள்ளை, மகனே நீங்கள் அனுமதி தந்தால் நான் என்ன செய்வேன், இந்த பக்கத்திலேருந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இடது பக்கத்திலேருந்து. ஏண்டா உங்களை விட மூத்தவர் அபூபக்கர் இருக்கிறார்கள், உமர் இருக்கிறார்கள், உதுமான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற பெருமக்கள் இருக்கிறார்கள், நீங்கள் அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையில் பால் இருக்குது, பாலை காணோம். இப்னு அப்பாஸ் தான் மடமடன்னு குடிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உமிழ் நீர் பட்ட பரக்கத் அது எனக்கு வரணும் முதல்ல அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்லலாம். இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டாவது யார் சொல்லலாம், முதல்ல உங்களுடைய புனிதமான முபாரக்கான கஸ்தூரி கமலக்கூடிய வாய்ப்பட்ட இடம் எனக்கு கிடைக்கணும், அந்த பாக்கியம் என்ன செஞ்சாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குடித்தார்கள். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு இல்மை ஞானத்தை அதிகமாக கொடுத்தான் என்ற செய்தி அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பால் இருக்குதே, அது ஆரோக்கியமானது. பாலை யார் தந்தாலும் நீங்கள் மறுக்காதீர்கள். அதே போன்று மக்கால இருந்து ஹிஜ்ரத்து போறாங்க சஹாபிகள், மக்காவிலிருந்து என்ன செய்ய விரட்டப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு என்ன செய்றாங்க, திறக்கிறாங்க. மக்கா சொந்த ஊரை விட்டு என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளும் போறாங்க. அப்படி போகும்போது மதீனால முதல்ல காலை வைத்தோம், அங்குள்ள கிளைமேட் வந்து என்ன செய்யல, சஹாபிகளுக்கு ஏற்றுக்கொள்ளல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சீதோசன நிலை மாறி இருக்கிறதா, ஒட்டகத்துடைய பாலை நீங்கள் குடியுங்கள், அந்த மதீனாவுடைய சீதோசன நிலை உங்களுக்கு மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு நாட்டிற்கு அல்லது ஒரு ஊருக்கு சென்று விட்டால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊருடைய அமைப்பு உங்களுக்கு உடலுக்கு ஒத்து வரவில்லையானால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய காடை, அதாவது கால் இந்த நடவடிக்கை இல்லையா, அந்த ஆடு மாடுடைய பாலை, ஒட்டகத்துடைய பாலை நீங்கள் குடித்தால் அந்த உடல் அங்கே ஆரோக்கியம் ஏற்பட்டுரும். அந்த நாட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சீதோசன நிலை உண்டாகிவிடும். அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளுடைய பால்களை நீங்கள் குடித்தால் ஏற்பட்டுவிடும் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள். ஏன் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு சஹாபிகள் போன பின்னால ஒரு வகையான நோய் ஏற்பட்ட போது ஒட்டகத்துடைய பாலை குடிகள் என்று சொன்னதுடைய காரணம் என்ன? இன்றைக்கு மருத்துவம் ஆய்வு செய்து இப்போது ஒரு முடிவை சொல்லுகிறது. நீங்கள் ஒரு நாட்டிற்கு செல்வீர்களேயானால் அங்கே அங்குடைய சீதோசன நிலை உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆகுமாக்கப்பட்ட கால்நடைகளுடைய பாலை நீங்கள் குடித்தால்
உங்களுக்கு அங்குள்ள சீதோசன நிலை சரியாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன செய்தியே இன்றைக்கு மருத்துவர்கள் அதை முடிவு செய்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? வ இன்னலகும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா, கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்குதுன்னு சொல்றான். ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்குதுன்னு சொல்றான். என்ன படிப்பினை தெரியுமா? அல்லாஹ் தொடர்ல அல்லாஹ் சொல்லுவான், லபனன் ஹாலிசன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை, குர்ஆனில் சொன்ன வார்த்தையை பாருங்கள். பால் இருக்குதே, தூய்மையான பால் அந்த கால்நடைகள் குடிக்கிறது. ஆடு, மாடு. இன்றைக்கு என்ன செய்யறோம்? இப்போ உள்ள பால் பைக்கிட்ட வாங்கினவங்கள சில பால்களில் சோயாபீன்ஸை கலந்துடுறான், எதையோ கலந்துடுறான்னு சொல்லி அந்த பாலே நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மாற்றமாக அமைந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்மையான கால்நடை அந்த உயிரினங்களுடைய பால் இருக்குது இல்லையா, ஆடு, மாடு, ஒட்டகத்துடைய பால் இருக்குது, லபனன் ஹாலிசன், சுத்தமான பரிசுத்தமான பால். அவைகளை நீங்கள் மறுக்காதீர்கள், அதை குடியுங்கள். அதை குடித்தால் உங்களுக்கு உடலில் ஆரோக்கியம் ஏற்படுகிறது என்று சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் இன்றைக்கு மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவம் என்ன சொல்லுது? நீங்க பசும்பாலில் முருங்கை பிசின் இருக்கு இல்லையா, முருங்கையுடைய அந்த பிசினை வச்சு இடித்து நீங்கள் கலந்து குடித்தால் நரம்பு தளர்ச்சி நீங்குகிறது. நல்ல விளங்குங்க. மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பசும்பாலில் நீங்கள் முருங்கை பிசினை இடித்து நீங்கள் குடிப்பீர்களே ஆனால் நரம்பு தளர்ச்சி நீங்குகிறது. ஆனால் அதனுடைய அடிப்படை முருங்கை பிசின் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மேற்கோள் காட்டினார்களோ அந்த பால் தான் மெயினானதுன்னு சொல்றாங்க. யார்? மருத்துவம் சொல்லுகிறது. கடுமையான தலைவலி ஏற்படுதா, பாலில் கொஞ்சம் மிளகு போட்டு நீங்கள் 10 போட்டால் உங்களுக்கு தலைவலி, கடுமையான தலைவலியாக இருந்தாலும் அவைகள் நீங்குகிறது என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க. எல்லாம் விளங்கிக்கணும். இந்த சமுதாயத்திற்கு பாட்டி வைத்தியம், உணவும் அதாவது விருந்தும் மருந்தும் என்பதனால இந்த செய்திகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைக்கும் தாயகம் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாட்டி வைத்தியம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டினங்க யாரு தெரியுமா? சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பாட்டி வைத்தியம்னாலே ஆயிஷா நாயுடைய வரலாறு தான் பார்க்கணும். இன்ன நோய்க்கு இன்ன மருந்து, அந்த மருந்தை யாரிடத்திலிருந்து படித்தார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த உணவுக்கு எது தேவை என்பதை, எதனால் எதை சாப்பிட்டால் உங்களுக்கு உடலில் ஆரோக்கியம் ஏற்படுமா, இதை சாப்பிடுங்கள் என்று சொல்வதற்குண்டான அடிப்படை ஒரு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் தான் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே போல ஜைத்தூன், ஜைத்தூன் என்ன? அது ஒரு ஆயில், ஒரு எண்ணெய். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஒத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் எண்ணெயின் மீது சத்தியமாக. அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியமிடக்கூடிய அளவிற்கு ஜைத்தூன் எண்ணெய் மகத்தானது சொன்னாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜைத்தூன் எல்லா உணவுகளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், அது ஆரோக்கியமானது. ஏன் தெரியுமா? சொல்லிட்டு சொல்றாங்க கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜைத்தூன் எண்ணெய் இருக்குதே, அது ஒரு அருள் வளம் பெற்ற மரத்திலிருந்து உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அருள் வளம் பெற்ற மரத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு எண்ணெய் தான் ஜைத்தூன் எண்ணெய். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 நோய்க்கு ஜைத்தூன் எண்ணெய் நிவாரணம் தருகிறதுங்கிறார். 70 நோய்கள், 70 நோய்களுக்கு இது செய்து நிவாரணத்தை தருகிறது. எனவே ஜைத்தூன் எண்ணெயே நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க, அதை பயன்படுத்துங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு மருத்துவம் என்ன சொல்லுதுமா ஜைத்தூன் எண்ணெயை பற்றி? உங்களுக்கு உடலில் கடுமையான இப்போ எல்லாத்துக்குமே இடுப்பு வலிகள் ஏற்படுகிறது, மூட்டு வலி ஏற்படுகிறது, முதுகு வலி ஏற்படுகிறது. அதுபோல கை கால் எங்கனதான் குடைச்சல் ஏற்படும் தெரியாது, அப்படி ஒரு குடைச்சல் ஏற்படுமையானால் சொல்றாங்க கை கால் சில ஆளுக்கு மரத்து போயிடும். மருத்துவம் பார்க்குறாங்க, மருத்துவம் சொல்லுது. அவர் சொல்றாரு, ஒரு மருத்துவரை நாம் சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, நான் ஆச்சரியப்படுகிறேன், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இன்ன நோய்க்கு இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், இன்ன நோய்க்கு இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்கள், இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், மருந்தை சொல்லல, அதாவது உணவையே மருந்தாக சொல்லியிருக்கிறார். நம்ம இப்போ உணவு உருப்படி இல்லாதனால மருந்து நாம் சாப்பிட்டுட்டோம்.
இங்க சொல்வார்கள், உங்களுக்கு கை கால்கள் மரத்து போய்விட்டதா? மருத்துவம் இப்போது சொல்லுகிறது, கொஞ்சம் ஜெய்தூன் எண்ணெயை சூடு பண்ணி நீங்க உடலில் எங்கெல்லாம் வலி ஏற்படுகிறதோ அங்கே தேய்த்தால் அது நிவாரணம். சொன்னது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவம் இன்றைக்கு ஆய்வு செய்யும். ஒத்தீனி வஸ்ஸைத்தூன், ஜெய்தூன் எண்ணெயின் மீது சத்தியமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, அதுல நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. அருமையானவர்களே, சொல்றாங்க, இரத்தம் ஓட்டம் உங்களுக்கு சீராக இல்லாமல் இருக்கிறதா, நீங்கள் ஜெய்தூன் எண்ணெயை என்ன செய்யுங்க, உடலில் சூடு செய்து அதை உடலில் நீங்கள் தேய்த்தால் இரத்த ஓட்டம் சீராக அமைகிறது என்பதை என்ன செய்றாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மருத்துவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே சாப்பிட்ட பின்னால விரலை சூப்புவாங்க. நல்லா விளங்கிங்க. இன்னைக்கு நம்ம சைனாவுக்கு போயிட்டா வேற ஏதாவது நாடு கேலியாக பார்க்குறாங்க. நீங்கள் உணவு சாப்பிட்ட பின்னால் உங்களுடைய விரல்களை சூப்புங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ற மருத்துவம் யார்? மருத்துவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை நாம் பின்பற்ற, அதுதான் சுன்னா. நமக்கு செமியா குணம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமா? உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? அந்த விருந்து நம்முடைய உடலில் ஆரோக்கியமாக அமைய வேண்டுமா? சாப்பிட்ட பின்னால் உங்களுடைய கைகளை நீங்கள் சூப்பிக் கொள்ளுங்கிறார். இன்னைக்கு சைனால பார்த்தா குத்தி என்ன செய்யறான், சாப்பிட்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்தஉல் லஹ்ம பிஸ்ஸிகீன்றான். நீங்க என்ன செய்யாதீங்க, உணவை குத்தி சாப்பிடாதீங்க, அதை உணவை பிச்சு சாப்பிடுங்க சொன்னாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. விரலை நீங்கள் உணவை என்ன செய்யுங்க, குத்தி சாப்பிடாதீங்க. இப்போ அது மாதிரி ஒரு வந்துட்டு இல்லையா ஸ்பூனு, இப்படி குத்தி நீங்க சாப்பிடாதீங்க, அது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியத்தை கற்றுத் தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இறைச்சியை உங்களுடைய கைகளை கொண்டு பிச்சு சாப்பிடுங்க. சைனாக்காரன் அதை கிண்டலா கேலியா பார்க்கிறான்டா, தேவையில்லை. நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நமக்கு மருத்துவர் மாநபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல விளங்கி அருமையானவர்களே, லா தக்தஉல் லஹ்ம பிஸ்ஸிகீன், நீங்கள் கத்தியை வச்சு எடுத்தாங்க குத்தி சாப்பிடுவதை நான் தடுக்கிறேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவேளை தங்கடங்கள் இருக்குது வைங்களேன், அது பிரச்சனை இல்லை. உடல்ல தங்கடம் இருக்குது, கையில வலு இல்லாமல் இருக்குதுன்னா ஷரியத்தை அனுமதிக்கிறது. ஷரியத்தை நமக்கு என்ன செய்யுது, அனுமதிக்கிறது. அதே சமயம் எந்த விதத்திலும் நீங்கள் குத்தி சாப்பிடுவதை ஷரியத் அனுமதிக்கவில்லை என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சாப்பாடு வந்துட்டு வைங்களேன், நம் அருகாமையில் சாப்பாடு வைக்கப்பட்டால் வீட்டில் சாப்பிட்றதா இதுதான் செய்யலாம். சாப்பாடு ஒரு பெரிய தாளத்தில் 2-3 பேர் உட்காரான்னு வைங்களேன். இப்போ எல்லாம் சிங்கிள் சாப்பாடாக நம்ம உட்காரோம். அன்றைய காலத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அதில் ஆரோக்கியம் இருந்தது. இப்போ 2 பேர் உட்கார்றாங்க வைங்களேன், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலேயும் ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஃபித்தாமி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு வைக்கப்பட்டால் சஹாபிகள் கூட அமருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அருகாமையில் இருப்பதை தான் சாப்பிடுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபித்தாமி இதா குர்ரிப இலைஹி, அப்படி பக்கத்தில் இருக்கிறது என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. தூரமாக இருக்கிறதுல கையை போட்டு குழப்ப மாட்டாங்க. இதெல்லாம் ஒழுங்குமுறை. ஷரியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் காட்டு. அருகாமையில் இருந்து நீங்கள் உங்கள் இடத்துலையும் நீங்கள் சாப்பிடுங்க. சில ஆட்கள் பக்கத்தில் ஈரல் இருக்கும், அப்போ அதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அது தவறு இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னா என்னண்டா, தங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட பின்னால் இப்படி துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா, ரப்பே இந்த உணவுல எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அப்படி துஆ கேட்டுட்டு அந்த இடத்துல என்ன துஆ கேட்கலாமா, வகினா அஸாபன்னார், நரகத்துடைய அஸாபை விட்டு எங்களை பாதுகாத்துள்வார். சாப்பிடும்போது கூட நரகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இன்றைக்கு பல நோய்கள், பல வகையான நோய்கள், என்றைக்கு மூத்து வருதுன்னே தெரியல, என்ன விதமான நோய்கள் வருதுன்னே தெரியல நமக்கு. இங்கே சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா, உங்களுடைய உடல் சந்தோஷமாக குதூகலமாக இருக்க வேண்டுமா, ஹிஜாமா செய்யுங்க.
ஹிஜாமானா என்னது? ரத்தம் குத்தி எடுக்கிறது. அன்றைக்கு எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளிலேருந்தே ரத்தத்தை குத்தி எடுப்பாங்க. ஒருவேளை நம்ம ரத்தம் கொடுக்குறோன்னு வைங்களேன், அது ஆரோக்கியமான ரத்தம். நீங்கள் குத்தி எடுங்கள். ஏன் தெரியுமா? நான் மிஅராஜுக்கு போனேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், நான் மிஅராஜிற்கு சென்றேன். மா மரர்து லைலத்தன் உம்ரிய பி பிமலையின் மினல் மலாயிகா இல்லா குல்லுஹும் யகூலு லீ அலைக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹஜாமா. மலக்குமார்கள் கிட்ட ஒவ்வொரு மலக்குமாரும் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களுடைய உம்மத்துகள்கிட்ட சொல்லுங்கள், ஹிஜாமா செய்ய சொல்லுங்கள், ரத்தம் குத்தி எடுக்க சொல்லுங்கள். ஆரோக்கியமாக உடல் இருக்க வேண்டும் என்றால் ஹிஜாமா செய்ய. இன்றைக்கு சைனாக்காரன் அதை ஃபாலோ பண்ணுறான். இருக்கக்கூடிய மற்ற நாட்டு ஜப்பான்காரன் அதை முழுமையாக ஃபாலோ பண்ணுறான், இத்திபா செய்கிறான், பின்பற்றுகிறான். ஆனால் நாம் அதில் பூஜ்யமாக போய்விட்டோம். அது ரத்தம் கொடுப்பதால் அது உடலில் ஆரோக்கியம் ஏற்படுகிறது. ஹிஜாமா நீங்கள் செய்யுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவத்திலேயே சிறந்தது எது தெரியுமா? மருத்துவத்திலே மிக சிறந்தது எது தெரியுமா? இன் கான ஃபீ ஷைஇன் மிம்மா ததாஊன பிஹி கைரு ஃபல் ஹிஜாமா. ஹிஜாமா செய்யுங்கள், ரத்தம் குத்தி எடுங்கள், அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கடுத்து பேரித்த பழம், அந்நஹ்லு, பேரித்த பழம் இருக்குது. அது எப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரித்த பழம் வந்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பின்பு மீதம் இருக்கக்கூடியதை வச்சு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஈத்த பழத்தை படைச்சான். ஆதம் நபியை படைச்சிட்டான் அல்லாஹ். படைத்ததுடைய மீதம் இருந்த அந்த மண்ணை வைத்து தான் எதை படைச்சான் அல்லாஹ்? ஈத்த பழத்தை படைச்சான். அப்போ ஈத்த பழம் நமக்கு யாரு? சாச்சா, சிறிய தந்தை, அப்படி தானே? சிறிய தந்தை என்று ஆகிடுது. அந்த பேரித்த பழத்தை படைத்தான் அல்லாஹ். ஆதம் நபியை படைக்கப்பட்ட மண்ணு மிச்சத்தை பேரித்த பழத்தை படைத்தான். இன்னும் கொஞ்சம் ஆதம் நபி படைத்த மண் இருந்துச்சு. அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து தான் ஷைத்தான் நபி காட்டினாங்க. இதுதான் ஆதம் நபி, இந்த மண்ணில் தான் படைக்கப்பட்டார்கள். எங்கிருந்து என்ன மண் எடுக்கப்பட்டது? வரலாறு நீண்ட செய்தி, நான் அங்கே செல்ல முடியாது. எந்த மண்? மக்காவுடைய மண் எங்கே எடுக்கப்பட்டது? அதனால் ஆதம் நபி எது செய்யப்பட்டது? நெற்றி எப்படி செய்யப்பட்டது? கைகள் எப்படி அல்லாஹ் படைத்தான்? கால்கள் எப்படி படைத்தான்? ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் எடுக்கப்பட்டது. இன்னொரு சந்தர்ப்பங்களில் அதை நாம் பதிவு செய்வோம். இங்கே சொல்வார்கள், ஆதம் நபியை படைக்கப்பட்ட மண்ணுடைய மிச்சத்தில் ஒன்றை பேரித்த பழம் படைக்கப்பட்டது, இன்னொரு மண்ணு மிச்சம் இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேர போய் ஷைத்தான் போய் காட்டான். இந்த காட்டுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த மண்ணு தான் ஆதம் அவர்களை படைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அதில் துப்பினான். ஷைத்தான் லஅனத்துல்லாஹ் துப்பினான், காரி உமிழ்ந்தான். அதிலிருந்து படைக்கப்பட்டதான் கல்பு, நாய் படைக்கப்பட்டது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஹை, அதனால தான் ஒரு நாய் நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாய் தடை எங்கெல்லாம் வருது. நாய் நம்மை கடித்து விட்டால் என்ன செய்யணும்? தண்ணியை வச்சு கழுவுனாலும் ஒரு முறை என்ன செய்யணும்? மண்ணை வச்சு என்ன செய்யணும்? கழுவினா தான் அது நஜீஸ் நீங்கும். நஜீஸ் நீங்கும் என்பது மட்டுமல்லாமல் உடலில் ஆரோக்கியம், அதனால் ஏற்படக்கூடிய நோய் நீங்குகிறது. என்ன இன்ஜெக்ஷனை போட்டாலும் சரிதான். மருத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லுகிறார்களோ அதை நாம் செயல்படுத்தவில்லை என்று இருக்குமையானால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டுரும். நாய்க்கு கடிச்சிட்டு வைங்களேன், மண்ணை வச்சு கழுவுனாதான் அதுக்கு சயின்டிஸ்ட் இப்போ ஆய்வு செய்யலாம். அது எப்படி அடப்பா ரசூலுல்லாஹ் ஆய்வு செய்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? மண்ணை வச்சு கழுவுங்க. ஏன்னா மண்ணால் படைக்கப்பட்டது தான் அந்த நாய். ஏன்? ஷைத்தான் அதில் உமிழ்ந்தான். அது கடித்து விட்டால் மண்ணை வைத்து கழுதால் தான் அதுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரி சரி, நான் இங்கே சொல்ல வந்த தகவல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், அதில் உணவுல என்ன ஆரோக்கியம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் சுபூல எழும்புறான். சொன்னது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சபஅ தமராத்தின் அஜ்வா. அஜ்வா ஈத்தப்பழம் இப்போ விலை கூட மதீனால பார்க்குறீங்களா? மக்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் எதை சாப்பிட்டார்களோ இப்போ மருத்துவம் என்ன நினைக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் ஏன் இதை சாப்பிட்டாங்க? ஹாஸா குறிப்பாக இதை சாப்பிடுவதற்குண்டான காரணம் என்ன? தாத்பரியமே நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் எதை சாப்பிட்டா இது என்ன மருத்துவம் இருக்குது? சாப்பிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சபஅ தமராத்தின், காலையில் நீங்கள் எழுந்த உடனே 6-7 பேரித்த பழங்களை நீங்கள் அஜ்வா பழங்களை நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌமி சும்ம வலா சிஹருன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில் எழுந்த உடனே அஜ்வா ஈத்தப்பழம் இருக்குதா, அல்லாஹ் தந்திருக்கிறானா, பேரித்தம் பழம் இல்லாத வீடு வறுமையில் வாடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரித்தப்பழம் நம்ம எப்பவுமே இருக்கணும். ரத்தம் அதிகரிக்கணுமா, பேரித்தப்பழம் சாப்பிடுங்க. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்ம வலா சிஹருன், உங்கள் வீட்டில் உங்களுக்கு சிஹரு ஏற்படாது, செய்வினை ஏற்படாது. ஜும்மால கூட நம்ம பதிவு செஞ்சோம். அதே போன்று என்ன செய்யாது, விஷம் என்ன பாம்பு, அதுக்கு வேண்டிய பாம்பு கிட்ட போய் கையை கொடுக்கணும் நோக்கம் இல்லை. ஏதாவது ஒரு நிலை உங்களை தீண்டினாலும் அந்த என்ன செய்ய சொன்னது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஷமும் உங்களை அண்டாது. அஜ்வா ஈத்தப்பழத்தை இந்த ஹதீத மௌதுவான ஹதீது, லைஃபான ஹதீத் என்று என்ன செய்வார்கள், மறுக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் உண்மை நிரூபிக்கப்பட்ட செய்திகள், பல்வேறு செய்திகள். மருத்துவம் இன்றைக்கு என்ன சொல்றது, நீங்கள் ஈத்தப்பழத்தை சாப்பிடுங்கள், பிரசவ வேதனை உங்களுக்கு நீங்குகிறது சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஈசா நபி அவர்களை உண்டாகி இருக்கும்போது பிரசவ வேதனை வந்துட்டு துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? செய்தத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் சொன்னா, என்ன மரியம் அவர்களே, என்னுடைய அடியார், உங்களுக்கு சிரமமா? இதோ அற்புதமான ஒரு குழந்தை நீங்கள் பெற்றெடுக்க இருக்கிறீர்கள், ஈசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மரம் இருக்கிற குடுக்குங்கன்னா என்ன மரம்? பேரித்த மரம். வஹுஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லதி துஸாகித் அலைக்கி ருத்பன் ஜனியா, அந்த பழத்தை கொடுக்குங்க, உங்களுக்கு பிரசவ வேதனை நீங்கும். அப்படின்ற அர்த்தம் என்ன? ஃபகுலி வஷ்ரபி, அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், அதனுடைய ஜூஸை நீங்கள் குடிங்க. அல்லாஹ் குர்ஆன் அப்பமே சொல்லிட்டான். குர்ஆன்ல சொன்னது மட்டும் இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். பேரித்த பழத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிரசவ வேதனை நீங்குகிறது. அதனால குழந்தை பெத்தடி நாம் என்ன செய்யறோம்? பேரித்த பழத்தை மென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்னீக் செய்வாங்க சஹாபிகளுக்கு. பேரித்த மலத்தை நினைச்சுவாங்க, மென்று நினைச்சுவாங்க, குழந்தை பெற்றுட்டா, குழந்தையை பெற்றெடுத்தா நினைச்சுவாங்க, அந்த பேரித்த பழத்தை கொடுப்பாங்க என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஐஷா நாய் சொல்லுவாங்க, நான் ரொம்ப உடல் மெலிஞ்சி போய் இருந்தேன், ரொம்ப மெலிஞ்சிருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால மெலிஞ்சி இருந்தேன். நான் என்ன உணவுலாம் சாப்பிட்டேன், என்ன உணவுலாம் நான் சாப்பிட்டேன், ஆனால் எந்த உணவு சாப்பிட்டும் கூட உடல் ஆரோக்கியம் வரையில. நான் ரசூலுல்லாவை திருமணம் செய்தேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 6 வயசு குழந்தை அந்த பெண்மணி ஐஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேயே பெரிய வயசு பெண்மணி மாதிரி இருந்தேனா. ஏன் தெரியுமா? நான் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு போனேன், அவங்க என்ன செஞ்சாங்க, உடல் கொழுப்பதற்காக வேண்டி, உடல் மெலிந்து போயிருக்கிற ஆயிஷா, மெலிந்த தோற்றமாக இருக்கிறீர்களே ஆயிஷா, அறிவின் திலகமே செய்தத்துனா ஆயிஷா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹா, நான் உங்களுக்கு சில உணவை தரேன். அது புகாரி ஷரீஃபில் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேரித்த பழத்தையும் வெள்ளரிக்காயையும் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரித்த பழமும் வெள்ளரிக்காய் இருக்கிற ரொம்ப தண்ணி சத்து உள்ளது. அந்த உணவை ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா? கான யஅகுலுல் கிஸ்ஸாஉ பில் மில்ஹி, அதை என்ன சொல்லி இப்போ பாருங்க, அந்த வெள்ளரிக்காய் வெட்டி தந்தால் அது உப்பு மிளகு வச்சு தாங்கன்னு கேட்குறோம் இல்லையா? அப்பமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளரிக்காய் இருந்த வெஞ்சுவாங்க, உப்பை தொட்டு அதை சாப்பிடுவார்கள். தண்ணீர் சத்து உள்ளது. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா நாயகி சொல்றாங்க, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பேரித்த பழத்தையும் வெள்ளரிக்காயையும் சேர்த்து தருவார்கள். நான் சாப்பிட்டேன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு உடல் செழிக்க செய்தான் என்று செய்தத்துனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பது. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வெள்ளரிக்காயையும் நீங்கள் பேரிச்ச பழத்தையும் சேர்த்து சாப்பிடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். அதில் என்ன இருக்கு தெரியுமா? தண்ணீர் சத்து அதிகமாக கிடைக்கிறது. உங்கள் உடலில் பித்தம் இருக்கிறதா, அதை நீங்கள் சாப்பிடுவதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள், பித்தம் நீங்கும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரி, ஹைர், நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவுக்கு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திப்பு நபவின்னு ஒரு கிதாப் இருக்கு, எந்த உணவோடு சாப்பிடக்கூடாது, அதையும் நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மருத்துவம் இது ரொம்ப ஆய்வு. நாம் சாப்பிட இல்லைன்னாலும் பரவாயில்ல, சில சாப்பிட காம்பினேஷன் ஒழுங்காக இல்லைன்னு வைங்களேன், அது உடலை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க நமக்கு ரோல் மாடல். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுலாம் வந்து என்ன உணவுலாம் வந்து உடலில் எல்லா குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமின்மையாக தான் இருக்குது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணவை சாப்பிட்டார்கள் அதுதான் நமக்கு மருத்துவம்.
அதுதான் உடல் ஆரோக்கியம், அதுதான் நமக்கு மருந்து. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 40 நாட்கள் ஒரு மனிதன் வெங்காயத்தை சாப்பிடுவானால் அவனோட முகமே மாறி போய்விடுறாங்க. வெங்காயத்தை தொடர்ந்து சாப்பிடுவானால் அவனுடைய முகம் மாறிடும். ரொம்ப கவனமாக கேட்கணும். வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு பூண்டை சாப்பிட்டுட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ பள்ளிக்கு போவாதீங்க, குர்ஆன் ஓதுவதற்கு செல்லாதீங்க, உங்களுடைய வாயை சுத்தம் செய்து விட்டு போங்கன்னு சொன்னாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஹிஜாமா கொடுக்குறோம், ரத்தம் கொடுக்குறோம். ரத்தம் கொடுத்த பின்னால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உப்பு கண்டம் சாப்பிட்றாதீங்க. உப்பு கண்டம் சொல்லுவோம் இல்லையா, மீன் உப்பு கண்டம். ரத்தம் கொடுப்போம். நீங்கள் உதாரணத்துக்கு ரத்தமே கொடுக்குறீங்க, வேறு பிபி பார்க்கறதுக்காக வேண்டி, சுகர் பார்க்கறதுக்காக வேண்டி ரத்தம் கொடுக்குறீங்க. அந்த ரத்தம் கொடுத்த அண்டைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உப்பு கண்டத்தை சாப்பிடாதீங்க. சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அப்படி சாப்பிட்டால், ரத்தம் கொடுத்த பின்னால் நீங்கள் உப்பு கண்டத்தை சாப்பிட்டால் உடல்ல கட்டி வகை வகையான கட்டிகள் ஏற்படுகிறது, சொறி ஏற்படுகிறது, சிரங்கு ஏற்படுகிறது என்று மருத்துவம் இப்போ என்ன செய்து சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன செய்ய அந்த சமுதாயத்துக்கு சொல்லிட்டாங்க. அதே போல மீன் சாப்பிட்டுட்டு முட்டையும் சாப்பிடாங்க. மீன் சாப்பிட்ட பின்னால, ஏன்டா நமக்கு சப்ஜெக்ட் அதுதான், அப்படி இருந்தும் மருந்து தான். மீன் சாப்பிட்ட பின்னால முட்டையை ரெண்டுமே அதுக்கு ஒத்தே வராது. அப்படி சாப்பிட்டால் என்ன நடக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கவாதம் ஏற்படும் சொன்னாங்க. அதே போல வாத நோய் ஏற்படுகிறது, இறப்பை பிரச்சனை ஏற்படுகிறது. மூன்றில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடைபெறும் என்பதை ஷரியத் நமக்கு எச்சரிக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று பால் ஒரு அற்புதமான உணவு. பாலும் மீனும் ஒன்றாக நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால், எல்லாம் கவனமாக கவனிக்க வேண்டும். பாலையும் மீனையும் ஒன்றாக நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் உங்களுக்கு வெண்குஷ்டம் ஏற்படுகிறது, அல்லது கர்க்குஷ்டம் ஏற்படுகிறது, அல்லது வேறு நோய். அல்ல வைங்க, மீன் சாப்பிட்றோமா, அதோட பாலை சாப்பிட்டீங்க வைங்கள, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்து இருக்கிறார்கள். வெண்குஷ்டம் ஏற்படுகிறது, அதுதான் அதுக்குண்டான காமினி கிடையாது. வெண்குஷ்டம் ஏற்படுகிறது அல்லது கருங்குஷ்டம் ஏற்படுகிறது, எவ்வளோ மோசமான நோய் அது, அல்லது வேறு நோய் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்காக வேண்டி சோதிச்சு பார்த்துடக்கூடாது. அதுக்குள்ள எப்படி அப்படி சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல குளிரில் இருக்கக்கூடிய முட்டை, அந்த முட்டையை சாப்பிட்டான்னு வைங்களேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே அதை சாப்பிட்டீங்க, அல்லது அதை அவிச்சு அதை ஐஸ் பொட்டில் வச்சு அதை அப்படி சாப்பிட்டீங்க வைங்களேன், உங்களுக்கு ஆஸ்துமா ஏற்படுகிறது என்று திப்பு நபவி பதிவு செய்யுது, கிதாப் பதிவு செய்யுது. அதே போல் சாப்பிட்ட பின்னால், இப்போ சில ஆட்கள் தோப்புக்கு போகிறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க, சாப்பிட்ட பின்னால் குளிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. சில ஆள் சாப்பிட்ட பின்னால் ஒரு ஆரோக்கிய குழந்தைகள், அதே போன்ற பெண்கள் எல்லாம் என்ன செய்யலாம், சாப்பிட்ட பின்னாலே ஒரு குளிப்புறான். அப்படி குளித்தால் உங்களுக்கு பக்கவாதம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மருத்துவம் நமக்கு சொல்கிறது. அதே போன்று ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும் வாலிபர்கள். ஒரு மனிதனுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டுட்டு இல்லற வாழ்க்கையில் கூடுகிறான், ஸ்கலிதம் ஏற்பட்டுட்டு மீண்டும் இல்லறம் கூட நினைக்கிறான், மீண்டும் மனைவியோடு சேரணும்னு நினைக்கிறான். ஸ்கலிதம் ஏற்பட்ட பின்னால், இது மருத்துவம் சொல்லுது, நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திப்பு நபவி பதிவு செய்கிறது. ஸ்கலிதம் ஏற்பட்ட பின்னால் மீண்டும் மனைவியோடு வாழ்வதற்கு கூடுகிறான். கூட முன்னாலே உங்களுடைய உறுப்பை, ஆண் உறுப்பை, அந்த மறைவு பகுதியை நீங்கள் கழுகவில்லை என்று இருக்குமே, ஆனால் மறுமுறையும் இல்லறம் வாழ்வதற்கு நீங்கள், இல்லறம் கூடுவதற்கு நீங்கள் முற்பட்டால் அந்த என்ன செய்யணும், அந்த மறைவை நீங்கள் கழுக வேண்டும். கழுகவில்லை என்றால் உங்களுடைய குழந்தைகள், தரிக்கக்கூடிய குழந்தைகள் பைத்தியமாக பிறக்கும் என்று திப்பு நபவியில் என்ன செய்கிறாங்க, இமாம் பெருமக்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம ஆபாக்கள் அழகான முறையில் சொல்லிட்டாங்க, இரவுல போய் கண்ணாடியை பார்க்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இரவில் நீங்கள் கண்ணாடியை பார்க்காதீர்கள். அப்படி கண்ணாடியால் நீங்கள் முகத்தை பார்ப்பீர்களா இரவு நேரங்களில், சொல்லுவாங்க தெரியுமா, இரவு நேரத்தில் என் கண்ணாடியை பார்க்க ஹதீராக வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இரவு நேரத்தில் நீங்கள் கண்ணாடியை பார்க்காதீர்கள். அப்படி பார்த்தால் உங்களுக்கு வாத நோய் ஏற்படுகிறது, முகத்தில் வாதம் ஏற்படுகிறது, அல்லது வேறு நோய் ஏற்படுகிறது என்று இமாம் பெருமக்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடைசி ஒரு செய்தி, இல்லறத்தில் ஈடுபடும் போது பொறுமை இல்லாமல் இருந்தார். மனைவியோடு இல்லறம் கூடும் பொழுது பொறுமை இல்லாமல் இருந்தால்
அவசர அவசரமாக நீங்கள் உடலுறவு கொள்வீர்களே ஆனால் மார்க்கும் ஷரியத் என்ன சொல்லுகிறதுன்னா உங்களுக்கு கல் அடைப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஷரியத் சமுதாயத்திற்கு மருத்துவத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மருத்துவர்களே ஆச்சரியப்படுகிறது, என்னடா இவ்வளவு ஆச்சரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே. அதே போல டைம் டேபிள் தான் இப்போ சாப்பாடு வைக்கிறோம், சாப்பாடு இப்படி வைக்கிறோம், நாம் என்ன செய்யறோம், உட்கார்ந்தே சாப்பிட்றோம், இப்படி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும் பொழுது செருப்பை கலத்திருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் செருப்பு போட்டே கல்யாண வீட்டில் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சுன்னாவுக்கு மாத்தமானது, சுன்னத்துக்கு மாத்தமானது. அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா உதிஅத் ஆமு, உங்களுக்கு உணவு வைக்கப்பட்டால், கவனிங்க, உங்களுக்கு உணவு வைக்கப்பட்டால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹ்லஉ நிஆலக்கும், உங்களுடைய செருப்பை நீங்க கலத்திடுங்க. ஃபஇன்னஹு அர்வாஹு லிஅக்தாமிக்கும் சொன்னாங்க, அது உங்களுக்கு காலுக்கு குளிர்ச்சி தருஞ்சினாங்க. இப்போ இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம், செருப்பை கலத்திடணும். அது உடல் ஆரோக்கியமின்மை ஏற்படுத்துகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கலற்றி உட்கார்ந்து சாப்பிடுவீர்களே யாரா, சரி டைம் கீழே உட்கார முடியல, செருப்பை போடாமல் செருப்பை கலத்தி நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா, அது உங்களுடைய ரூஹுக்கும் உங்களுடைய பாதத்திற்கும் அது நன்மையை பயக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு அற்புதமான தகவலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒத்தீனி, அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக சொன்னாங்க. நீண்ட செய்தி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவனத்துடைய கனின்னு சொன்னாங்க. அத்திப்பழத்தை பற்றி சொல்லும்போது சுவனத்துடைய கனி சொல்லிட்டு சொன்னாங்க, சத்தியமாக நான் சொல்வேன், உங்களுக்கு பைல்ஸ் இருக்குதா, மூலம் இருக்குதா, அந்த நோய் வராதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுக்கு பைல்ஸ் ஏற்படாதுங்கிறாங்க. அலம்லம் ஓதுங்க, அலம்லம் 2 அலம் இருக்குது இல்லையா குர்ஆன்ல, அதை ஓதுங்க சொன்னாங்க. ஈஸியானது. அலம் நஷ்ரஹு லக ஸத்ரக், அந்த சூறாவை ஓதுங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, இந்த சூறாவை ஓதுங்கள். அத்திப்பழத்தை நீங்கள் மிகுதமாக நீங்கள் சாப்பிடுங்கள், அது சுவர்க்கத்துடைய கனி, மூல நோய் ஏற்படாதுன்னு சொன்னாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அந்த பழங்களை சாப்பிடுவதால் கீழ்வாதம் ஏற்படாது, அதுபோன்று மூலம் பைல்ஸ் உங்களுக்கு ஏற்படாது, முடி உதிர்வது இல்லாமல் ஆகிவிடுகிறது, ஸ்டோக் பக்கவாதம் ஏற்படாது, இரத்த சோகை ஏற்படாது, சிறுநீர் கரைந்து விடுகிறது. அந்த அத்திப்பழத்தை சாப்பிடும்போது சிறுநீரில் கல் இருக்குதா, அது கரைந்து போய் விடுகிறது, கிட்னி என்ன செய்து உங்களுக்கு சுத்தமாகி விடுகிறது என்பதை இன்றைய மருத்துவம் இந்த அத்திப்பழத்தை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மையை நமக்கு பதிவு செய்கிறாங்க. அருமையானவர்களே, அடுத்து சொன்னாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரே ஒரு செய்தி, பேரிக்காய் இருக்குதே அதை நீங்கள் சாப்பிடுங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பழம் இருக்குதே, கவனிங்க, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பேரிக்காவை சாப்பிடுங்கள், இந்த பழம் இருக்குதே உங்களுடைய மனதை சுத்தமாக்குகிறது, வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடுங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்குகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பேரிக்காவை பெண்கள் குழந்தை உண்டாகி இருக்கிறார்களா, இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட கொடுங்கள், குழந்தை ஆரோக்கியமாக அழகான குழந்தையாக பிறக்கும் என்று இன்றைக்கு செய்த மருத்துவம் வருது. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுது, பேரிக்காவை அதிகமாக சாப்பிட்டால் உங்களுக்கு கேன்சர் நோய் வராது என்பதை இன்றைய மருத்துவம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இன்றைக்கு பதிவு செய்யுது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்துண்டா அது என்ன தெரியுமா, ஹப்பத்து சௌதா. நல்லா கவனிங்க, எல்லா நோய்க்கும் மருந்து எது தெரியுமா, ஹப்பத்து சௌதா. ஹப்பத்து சௌதானா எது தெரியுமா, கரிஞ்சீரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நோய்க்கும் அதில் நிவாரணம் இருக்குது, எதை தவிர, மௌத்தை தவிர. மௌத்துக்கு அதில் நிவாரணம் இல்லை. அதே சமயம் கரிஞ்சீரகம் எல்லாவற்றிற்குண்டான நோய்க்கு நிவாரணமாக இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவை நுகர்வது கூடாது, மோந்து பார்க்கக்கூடாது, எந்த உணவையும் மோந்து பார்ப்பது கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, உணவை மோந்து நுகர்ந்து பார்ப்பது மிருகங்களுடைய குணம்னு தான். இப்போ எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் மோந்து பார்க்க, என்னப்பா மணக்கவே இல்லை சாப்பாடு,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்திருக்கிறார்கள். அது மிருகங்களுடைய குணம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்திருக்கிறார்கள். நம்முடைய உணவு நமக்கு ஆரோக்கியமாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹும் நம்முடைய முன்னோர்களும் எந்த வழியில் நம்மை சாப்பிட சொன்னார்களோ அந்த உணவை நாம் சாப்பிடுவோமேனால் நிச்சயமாகவே உடலில் ஆரோக்கியம் ஏற்படும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்வில் நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தந்தல்வானாக, குறைவற்ற செல்வத்தை தந்தல்வானாக, கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக, கெட்ட மரணத்தை விட்டும் பாதுகாத்தல்வானாக. கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் என்றென்றும் கொண்டாடுவோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஈமானை பலகீனத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து ஈமானை உறுதியான நிலைப்பாடை நமக்கு அல்லாஹ் தந்தல்வானாக. பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டு தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்வேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரவாயில்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான்புவியாளும் வல்லிறையேகன் நற்பெயர் போற்றி அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். வான்மறை தந்த வையகம் பேரொளி வல்லல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாயார ஸலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லல் பெருமக்கள் வாகாய் வாழும் வளமிகும் காயல் பதியில் மறைந்து வாழும் நம் குருநாதர் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புகழோத எமது மண்பவுல் பரக்கத்தால் சங்கத்தினால் நடத்தப்பட்டு வரும் தொடர் சொற்பொழிவின் 2ஆம் தினமான இன்று குதுபா சிறிய பள்ளியின் கதீபு கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி எஸ்ஏகே முஹம்மது முஹித்தீன் ஆலிம் மஹவரி அவர்களால் விருந்தும் மருந்தும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 3 மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் சையதி சயீத் அப்துர் ரஹ்மான் தங்கள் ஆலிம் பாக்கவி ஃபாலில் ஹாசனி எம்மி அவர்களால் மானம் காத்தலும் அமானிதம் பேணுதலும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டிய மஜ்லிஸிற்கு வந்து நற்பயனடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعدائي بالمدد مجير عرضي وخذ ذي مدى مددي خالبة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجيرا خذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجيرا خذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين وعدني من مريدين أهديك اللقوى ومن عبيدك عبدا ضيئا ندوى ومن جنودك مقدامين نعم الأمير أميرا محيي الدين باص
صراطا أنت سالك فالله أعطاكه فأنت مالك ونجيه من لظى فيها مغارق سلطان كل ولي محيي الدين صلى الإله ما دام الغوث الأعظم على محمد العالي لخير مقام وآله والذي دين الرشاد أقام وصلب يشفع لي يا محيي الدين والتابعين لهم مؤسس الدين مفنين أجسادهم لله بالدين مستبشرين بفضل الله في الدين فمنهم من تنصرني محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الفاتحة. الحمد لله رب العالمين حمدا يافي نعما كافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليك اللهم إنا نتوسل إليك بجاه نبينا محمد صلى الله عليه وسلم اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك يسرتها يا أرحم الراحمين اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة الشريف نبينا محمد صلى الله عليه وسلم اللهم اجعل آخر كلامنا بقول شهادة لا إله إلا الله وأن محمد رسول الله اللهم اوصل ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة طفة كاملة منا إلى روح سيدنا محمد النبي صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء المرسلين المتقين ثم إلى أولياء الصالحين المتقين الصالحين ثم إلى روح خصوصا بير محمود مجذوب محذوب رضي الله تعالى عنه اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم وأكرم نزلهم ووسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد ونقهم من الذنوب خطايا كما نكى الثوب الأبيض من الدنس اللهم اجعل قبرهم روضة من ريال الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين ربنا هب لنا من أزواجنا ذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله على سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليه سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين محمد صلى الله عليه وسلم
وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.